இக்காணொளியில் நாம் பார்க்க இருக்கும் வரலாறு ரோமானிய பேரரசில் கிறித்துவ மதத்தை வழங்கி அதனை ஆட்சியிலும் கலாச்சாரத்திலும் புகுத்தி உலகிலேயே முதல் கிறித்துவ பேரரசர் என பெயர் பெற்ற தி கிரேட் கான்ஸ்டன்டைன் பற்றிதான் இத்தொகுப்பு. இக்கால செர்பியா நாட்டில் பிறந்த அவர் காலத்தில் கிறித்துவ மதத்தை மீண்டும் ரோமானியா பேரரசில் அனுமதி தந்து கிறித்துவதை உலகம் எங்கும் பரப்ப உதவி செய்த ஒருவரில் இவருக்கும் பெரும் பங்கு உண்டு. இயேசுவின் இறப்பிற்கு சுமார் 200 வருடம் கழித்து செர்பியா நாட்டில் நெய்ச்சஸ் என்னும் இடத்தில் ஃபிளேவியஸ் வாலரியஸ் கான்ஸ்டன்டைன் ஹெலேனா தம்பதியார்க்கும் பிறந்த மகன்தான் கான்ஸ்டன்டைன். அவருடைய தந்தை ஃபிளேவியஸ் தனது வாழ்க்கையை ஒரு சிப்பாயாக தொடங்கினார். மேலும் தனது இராணுவ திறமையால் அவருடைய பதவியும் உயர்ந்தது. பின்னர் ஆளுநராக பதவி உயர்ந்து படிப்படியாக இராணுவ தளபதி, இறுதியாக மேற்கு ரோமானியா பேரரசின் மூதா பேரரசாக பதவி உயர்த்தப்பட்டார். மரணம் நெருங்கிய காலத்தில் தனது மகனை மேற்கு ரோமானியா பேரரசில் பதவியும் தந்தார். கான்ஸ்டன்டைனுக்கு 2 மனைவிகள், 5 அல்லது 6 குழந்தைகள் என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறது. தனது தந்தை ஆண்ட தேடர்ச்சி அரசு கவிழ்ந்த பிறகு கான்ஸ்டன்டைன் மற்றும் இன்னொரு ரோமர் அரசான மெக்செண்டியஸுக்கும் போர் சூழ்ந்தது. மேக்சென்டியஸ் கான்ஸ்டன்டைனையே தன்னிடம் போர் செய்ய சவால் செய்ய கான்ஸ்டன்டைன் சவாலை ஏற்று இத்தாலிக்கு பெரும் படையுடன் சென்று திபர் ஆற்றில் விழுவியன் பாடலில் ஒரு சிறப்பான வெற்றி கொண்டு மேற்கு ரோமர் பேரரசாக முடிசூடுகிறான். இந்த வெற்றி கான்ஸ்டன்டைனுக்கு ஒரு மிக பெரிய வெற்றி மற்றும் அவர் பல நாட்கள் கனவுகளில் ஈசா தோன்றியதாகவும் கிறித்துவ மக்களை கைவிடாதீர்கள் ஈசா சொன்னதாகவும் என்ற செய்தியை தன்னுடைய படைகளுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டான். இப்போருக்கு முன்னாள் கிறித்துவ சின்னமான சீரோவோ வானத்தில் தோன்றியது என்றும் வரலாற்றில் பார்க்க முடிகின்றது. இதுதான் இந்த வெற்றிக்கு வழி செய்தது என்று கான்ஸ்டன்டைன் உறுதியாக நம்பினார். அதுவே அவரை கிறித்துவ மதத்திற்கு மிகவும் நெருங்க வைத்தது. அது மட்டும் இல்லாமல் ரோமானியா பேரரசில் கிறித்துவ மதம் எழுச்சி அடைந்தது. அந்த சீரோ சின்னத்தை தனது படைகள் கவசத்தில் வரைந்து வைக்க உத்தரவும் செய்தான். இந்த வெற்றியை தொடர்ந்து கான்ஸ்டன்டைன் ரோமானியா பேரரசில் மாற்றங்களை கொண்டு வந்தார். முக்கியமாக சில அரசாணைகளும் வெளியிடப்பட்டது. மதசகிப்புதன்மையை வழங்கினார் மற்றும் குறிப்பாக கிறித்துவர்களை துன்புறுத்துவதை முடிவுக்கு கொண்டு வந்தார். இதனால் கிறித்துவ மத மக்களுக்கு கான்ஸ்டன்டைன் மேல் ஒரு பெரும் நம்பிக்கை இருந்தது. போதிலும் அவர் கிறித்துவ மதத்திற்கு முழுமையாக மாறவில்லை. தனது வாழ்வில் கடைசி நாட்களில்தான் அவர் கிறித்துவ மதத்தை தழுவினார். கான்ஸ்டன்டைன் படை 3 லட்சத்திற்கு அதிகமான ஆட்கள் கொண்ட படை என்றும் வரலாற்றில் கூறப்படுகின்றது. முக்கிய போரான முழவியன் கிரைசோபோலிஸ் ரோமர் பேரரசை இணைக்க செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் இறந்த பின்னர் கான்ஸ்டன்டைன் வாரிசுகள் பேரரசை 3 மகனாரும் பிரித்து எடுத்துக் கொண்டனர். அதில் மேற்கு ரோமானியா பேரரசு சிறு வருடங்களில் வீழ்ந்தது. ஆனால் கிழக்கு ரோமானியா அரசு, அதாவது பின்னர் பைசன்டைன் பேரரசாக 1000 வருடங்களுக்கு தாக்கு பிடித்தது. கிறித்தவ மதம் தொடர்ந்து பரவி பேரரசின் அதிகாரப்பூர்வ மதமாக மாறியது. அரசியல் மற்றும் கலாச்சாரத்திலும் கிறித்தவ மதம் செல்வாக்கு செலுத்தியது. கடைசியாக பைசன்டைன் பேரரசும் துர்க்கியின் பண்டை அரசான ஓட்டோமானின் பெரும் படைக்கு வீழ்ந்தது. கான்ஸ்டன்டைன் தனது மனைவி மற்றும் மகனான ஒருவனுக்கு மரண தண்டனையும் கொடுத்தது வரலாற்றில் பதிக்கப்பட்டாலும் சரியான காரணங்கள் இன்னும் தெரியவில்லை. கதை சுருக்கம் இங்கே முடிகின்றது. உங்களுக்கு கான்ஸ்டன்டைன் பற்றி என்ன தெரியும் என்று கமெண்டில் கூறுங்கள். எங்களுடைய இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து வரும் கதைகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.